ஆரம்பிக்கலாமா? காலையிலேயே 6 o'clock நம்ம வழக்கடூர் ரீச் ஆகிட்டோம். எங்கே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கேவி ஃபாரஸ்ட் தான் போக போகிறோம். கேஎஸ்ஆர்டிசி பஸ் வந்துடுச்சு, ஏறிட்டோம். செம்ம ட்ராவலுங்க. எத்தனை டைம் கேஎஸ்ஆர்டிசியில் போயிருந்தாலும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருந்ததுன்னே சொல்லலாம். வெளியில் பார்க்கும்போது அவ்வளோ க்ரீனரியா, மிஸ்டி, வாட்டர் ஃபால் எல்லாம் பார்த்துட்டு ஜாலியாக போயிட்டு இருந்தோம். அபிஷேட்டை வேறு துபாயிலேருந்து வந்திருந்தாரு. அபிஷேட்டை, மாலு, ஜிஜோன் எல்லாம் செம்ம ஹாப்பி ஆகிட்டாங்க சீனரி பார்த்தப்பே. கேவிக்குள்ளே என்ட்ரானதுவே இல்லை, என்ட்ரான உடனே செம்ம ஹாப்பி. சின்ன பஸ்ஸு, சின்ன ரோடு, டிரைவர் வேறு லெவலில் ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தாரு. செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஏர்லி மார்னிங் பஸ் டிரைவர், கேஎஸ்ஆர்டிசி ஸ்பெஷல் சொல்லவா வேணும். மாலு, அபிஷேகம் மொத்தம்லாம் அவ்வளோ சந்தோஷம். அவங்கள பார்க்க நானும் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். நம்ம ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். கெவியில் ஃபுல் டே ப்ரோக்ராம் நமக்கு இருக்குது, என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி. செம்மையாக இருந்துச்சு. ஒரு இடத்துல பஸ் ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஒரு வியூ பாயிண்டில், நல்லா வியூ பாயிண்ட் சொன்னாங்க. ஆனால் பார்த்தா ஃபுல் மிஸ்டி, ஃபுல்லாக கவர் ஆகிருந்துச்சு. நம்ம பஸ் ஒன்று ஷூட் பண்ணோம். பஸ்ஸு திடீர்னு நின்றுச்சு. பஸ்ஸை தள்ளி ஸ்டார்ட் பண்ணி விடுவோமா, நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பஸ்ஸே தள்ளி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கேஎஸ்ஆர்டிசி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பார்த்தோம்னா அடுத்து கெவிக்கு ரீச் ஆகிட்டோம். கெவிக்குள்ளே டூரிஸ்ட் ரீச் ஆகிட்டோம். அடுத்து கெவியில் உள்ள விசேஷம்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன்.